ஏன் இந்தாம்ல உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருச்சு. ஊர்ல இருக்கவங்க பூரா எப்ப பார்த்தாலும் வீட்டுல எது விசேஷமா எது விசேஷம்னா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாமா பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டில. இவன் நாங்க எதுக்கு இருக்கோம்? பெரிய ரிட்டையர் ஆகி வீட்டுல எதுக்கு உட்கார்ந்து இருக்கு? இதுக்கு தானப்பா நாங்க ஏங்குறது, இதுக்கு தான் நாங்க வாழ்றதே இதுக்கு தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீ பெத்து மட்டும் எங்கள்கிட்ட கொடு, நாங்க பாத்துக்கிறத. பெத்து கொடுத்துட்டு நீ எங்கனாலும் ஊர் சுத்தப்போ, நாங்க ஜாலியா அதை கூட விளையாண்டுக்கிட்டு நாங்க பாத்துக்குருவோம் அப்படிங்கிறியா? சரி பாப்போம். ராத்திரி பூரா அழுவுறியா? நீ என் கூட என் மாமியார் வீட்டுக்கு வந்துரு. நீ தானே பெத்த, நீ தான் பாத்துக்கணும், என்னால பாக்க முடியாது. எனக்கு என்ன 25 வயசா? 60 வயசுப்பா. இளம திரும்புதா? ராத்திரி 10 மணிக்கு சுகர் மாத்திரை போட்டோடனே 10:01 தூங்கிடுவேன். ஏதோ எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு பொழுதுபோக்குக்காக பேரம் பேத்தி கேட்டா பெத்து கொடுத்துட்டா. எங்களால முடிஞ்சது என்னைக்கோ ஒரு நாள் வந்து சாக்லேட் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சிட்டு போயிருவான். இல்ல என்னைக்கோ ஒரு நாள் பாத்துக்க சொல்றியா பாத்துக்குருவான். பொழுது நிக்கும் நச நசன கூடாதுல்ல. Hello